ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் டைம் பாஸ் 360 வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீட்டுக்குள்ள கொடுக்கப்பட்ட டாஸ்க் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிருந்தாரு. டாஸ்க் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. கத்துக்கிட்டு சண்டையா மாற்றாதீங்க. ஆனா என்ன நடக்குது? ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துக்குள்ளேயே வீட்டுல டெசிபல் லெவல் பத்தி பேச வேண்டிய நிலை. ஒரே ஓசை, யாரு பேசுறாங்களோ புரியல. இப்போ டாஸ்க் வந்து போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனி கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது கூட வீட்டு கேரக்டருக்கு செம்மா மேட்ச் ஆகுற மாதிரி. கானா சாம்ராஜ்யம், ராஜா வினோத், மந்திரி கமருதீன், ராஜகுரு திவ்யா, தளபதி பிரஜன், புலவர் விக்ரம், ஆடல் கலைஞர் ரம்யா, வேலையாட்கள் அமித் மற்றும் கெமி. தர்பீஸ் சாம்ராஜ்யம், ராஜா தர்பீஸ், ராஜமாதா பார்வதி, இளவரசிகள் இளவரசர் என ஃபிக்ஸ் பண்ண முடியாத 3 பேரு. பார்வதி, அரூரா, வியானா 3 பேரும் தர்பீஸ்காகவே பிரெத் எடுத்த மாதிரி. தளபதி சாண்ட்ரா, சேவகன் சபரி, வேலையாட்கள் எப்.ஜே. சுபிக்ஷா. இந்த டாஸ்க் கான்செப்ட் ரொம்ப சாலிட். இரு ராஜ்யம், 2 ஸ்டைல். கலாய்க்குறது மெயின் டாஸ்க். ஆனா கலாய்க்கறதை விட கத்துறதுல காம்படிஷன். ஒரே ஒரு சீன், ஒரு 10 செகண்ட் கிளிப் பார்த்தா போதும். நம்மளால லைன் கேட்க முடியல. ஃபுல் சவுண்ட். மக்கள் என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்துருக்காங்க, ஹெடேக்கு இல்ல. பிக் பாஸ் கூட இடையே வந்து சொல்ல வேண்டிய லெவல். உங்க திறமை ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர முடியல. சும்மா கத்தாதீங்க. அதுவே ஆன்சர். செம்மா டிராமா இன்னும் வரப்போகுது. சீக்ரெட் டாஸ்க் கன்ஃபார்ம் வரும். அந்த வேலையாட்களுக்கு தான் பெருசா வெயிட் வரும். திருட்டுத்தனம் கேரண்டீட். ஆனா இப்போ சொல்லப்போனால் டாஸ்க் போரிங்கா போய்கிட்டே இருக்கு. காரணம், ஆல்ரெடி வீட்டுல சண்டை அதிகம். இப்போ கலாய்த்துட்டே கத்தணும்னு கொடுத்தா டபுள் சவுண்ட் எஃபெக்ட். நமக்கே ஒரு தலைவலி. இது ஒரு வாரம் ஃபுல் இப்படியே போனால் நேரா சொல்லறேன். நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப நேரம் இதுக்காக ஸ்டே பண்ண மாட்டாங்க. இப்போ உங்க கருத்து என்ன? இந்த டாஸ்க் ட்ராக் சரியா இல்ல வேற ட்விஸ்ட் வேணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி நண்பர்களே.